வெல்கம் பேக் டு கிரிக்பல்ஸ். நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. பட் இத்தனை நாளா சப்போர்ட் பண்றவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லெட்ஸ் கெட் இன் டு த மேட்ச் கேம் பிளான் ஃபார் ஆர்சிபி விசஸ் டிசி. ஆர்சிபி unbelievably they are strongest squad playing good cricket. 3 out of 3 in Chinnaswamy. Let's start with pitch and toss analysis with Saran. Welcome Saran. Let's start with toss and pitch. ஆரம்பிங்க. டாஸ் வந்து எப்படி இருந்தாலும் ஆர்சிபி ஃபேவரா முடிஞ்சிருது. ஆக்சுவலா சொல்ல போனோம்னா லாஸ்ட் மேட்ச் வந்து சின்னசாமி ஸ்டேடியம் பிச் வந்து அந்த பிச் மாதிரியே இல்லை. ஒரு யூஸ்வல் சின்னசாமி பிச் மாதிரி இல்லை. லிட்டில் பவுன்ஸ் அதிகமா இருந்தது. லிட்டில் கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்கா இருந்துச்சு. ஸ்லோ ட்ராக்கா இருந்ததுனால பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லா அசிஸ்ட் பண்ணாங்க. பேட்ஸ்மேனோட பவுலர்ஸ் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்தாங்க, கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த டைம் பிச்சு எப்படி கொடுப்பாங்க நம்மளுக்கு கெஸ் பண்ண முடியல. ஏன்னா ஒரு மேட்ச்க்கு ஒரு மாதிரி பிச் கொடுக்குறாங்க, இன்னொரு மேட்ச்க்கு இன்னொரு மாதிரி பிச்சுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுவாக தான் நாளைக்கு பிச்சு பார்த்ததுக்கப்புறம் நம்மளால கெஸ் பண்ண முடியும். இப்போ டாஸை பற்றி நம்ம மித்த டீமோட பேசலாம். பட் டாஸ் ஆகுது, கீஸ் ஆகுது, நாங்கள் தான் பாஸ் அப்படின்னு ஆர்சிபி எக்ஸலண்ட்டாக விளையாண்டுருக்காங்க. லெட் ஸ்டார்ட் வித் ஆர்சிபியோட கடப்பாறை. மும்பை கடப்பாறை ஆர்சிபிக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்காவாசி மும்பை பிளேயர்ஸ் எல்லாம் இங்க கடப்பாறை லைனப் மாதிரி பின்னாடி வந்துட்டே இருக்காங்க. செப்பர்டு, டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா எல்லாம் எக்ஸ் மும்பை பிளேயர்ஸ். குர்னால் பாண்டியா அப்பா சொல்லவே தேவையில்லை, ஸ்ட்ராங்கா இருக்கு. லெட் ஸ்டார்ட் வித் ஆர்சிபியோட 11. நான் ஆரம்பிக்கிறது யாரோடனா, த கிங் ஆஃப் த கிங் விராட் கோலி வித் அதோட சால்ட் தூவி விடுறாரு. பவர் பிளேலயே ஆப்பனண்டோட பவுலர் மூஞ்சியில தூவுற மாதிரி போட்டு நொறுக்குறாங்க பேட்டிங். இதவே பண்ணிட்டு ஸ்டார்ட் வித் ஓப்பனிங் எவ்வளோ சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஆர்சிபிக்காக. ஓப்பனிங்க்கு வந்து ஆக்சுவலா சொல்ல போனோம்னா லாஸ்ட் இயர் வந்து ரெண்டு பேருமே ரொம்ப கன்சிஸ்டன்ஸா ரெண்டு பேரும் அடிச்சாங்க. இந்த வந்து சால்ட் கொஞ்சம் அப்பப்ப வராரு. பட் என்னதான் சால்ட் போனாலுமே விராட் கோலி வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணிடுறாரு. லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு சால்ட் இயர்லி விக்கெட் ஆகிறப்ப கூட ஒரு அடுத்த ஓவர் வந்து பேக் டு பேக் பவுண்டரிஸ், அதாவது ஒரு ரோட்ல வந்து மூமெண்டம் வந்து விட மாட்டேங்கிறாங்க, இன்னொரு பர்சன் வந்து கேரி பண்றாங்க. ஸோ அந்த விதத்துல வந்து ஒரு மூமெண்டம் கேரி பண்ணிட்டே போறாங்க. வரைக்கும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து என்னதான் அந்த டைம் ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டா அமையினாலுமே ஒரு டீசெண்டா வந்து இருக்கு. அதனால ஒரு ரன் ஒரு பவர் பில்ல நியர்லி ஒரு 60 ரன்ஸ் அவங்க கெயின் பண்ண முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் விராட் கோலியை பத்தி நிறைய பேரு ஸ்லோ ஸ்டார்டர், ரொம்ப ஸ்லோவா ஆரம்பிக்கிறான், ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கான் அப்படி சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் கொடுத்தே ஆகும். விராட் கோலி டெக்னிக்கலி அவ்வளோ சவுண்டட் பேட்ஸ்மேன். ஆமா, கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆரம்பிக்கிறாரு. பட் டீமுக்கு என்ன தேவை? அங்க எல்லாரும் அடிச்சுட்டு இருக்காங்க. டீமுக்கு என்ன தேவை? ஏன் விக்கெட் ரொம்ப முக்கியம். டீப்பா எடுத்துட்டு போக போக மித்த வர பேட்ஸ்மேனுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும். விராட் கோலி அந்த சைடு நிக்கிறான், ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு 200-210 எடுத்துட்டு போவான். ஐ கேன் ஹிட் த்ரூ பவுலர்ஸ் சொல்லிட்டு ரஜத் பட்டிதர் ஆகட்டும், படிக்கல் ஆகட்டும், பின்சால் கூட கண்ணா பின்னா அடி நொறுக்குறான். அது காரணம் விராட் கோலி அந்த இடத்துல ஸ்டெபிலைஸ் பண்ணி தருவான்னு டீமுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. விராட் கோலி நினைச்சா ஃபர்ஸ்ட் பால் இருந்து டேக் டவுன் பண்ணலாம். பட் ஒரு எல்லாத்து மாதிரி 30 பால், அது 25 பால், சரி 12 பால் 25 30 அது மாதிரி அடிச்சுட்டு போயிடுவாரு. பட் டீமுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் விராட் கோலி, ஒரு அசெட் ஃபார் ஆர்சிபி. நெக்ஸ்ட் படிக்கல் பத்தி பேசி ஆகணும். படிக்கல் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மித்த டீமோட கம்பேர் பண்ணும்போது, மித்த டீம் எல்லாம் ஒன் டவுன்ல பெரிய பெரிய பிளேயர்ஸ் வராங்க. இப்ப சூரியகுமார், இசான் கிஷன் அது மாதிரிலாம் வராங்க. பட் படிக்கல் அந்த அளவுக்கு ஒரு பெரிய நேம் உள்ள பிளேயர் இல்ல. பட் டொமஸ்டிக்ல எக்ஸலண்டா 700 வந்திருக்காரு. வித் ரஞ்சி ட்ரோஃபில 5, சையதுல 1, விஜய் ஹசாரில 1ன்னு 700. அந்த ஃபார்மை பெர்ஃபெக்டா ஐபிஎல்லையும் கண்டினியூ பண்றாரு. அது ஒரு ஆர்சிபிக்கு அட்வான்டேஜா இருக்கு. நான் மிடில் ஆர்டர் உனக்கு கொடுத்துட்றேன். யூ டாக் அபவுட் ஆர்சிபியோட மிடில் ஆர்டர். ஸ்டார்ட் வித் ரஜத் பட்டிதர். பட்டிதர் வந்து ஒரு ஜெம்னு சொல்லலாம். நியர்லி ஆர்சிபி வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸா 3 ஸ்டார்ஸ் துரேந்தர் ரோல் வந்து ரஜத் பட்டிதர் பிளே பண்றாரு. ஆக்சுவலா அவரோட ரோல் எப்படி இருக்குன்னா 10 பால்ஸ்ல ஐம் கோயிங் டு டேக்கிங் ஃபர்ஸ்ட் அந்த 10 பால்ஸ்ல ஹி ஹிட்டிங் கண்டினியூஸ்லி மினிமம் 3 or 4 6 அடிச்சிடலாம். அது மிடில் ஆர்டர் அங்கேயே ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்போ ஒருத்தர் புதுசா வரான், வந்தோடனே 10 பால் கூட ஒரு 3-4 6 அடிச்சானா ப்ரெஷர்
ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் வந்து பவுலிங் பவுலருக்கு பவுலருக்கு போயிடுது. ஸோ அந்த மிடில் ஆர்டர் வந்து ஒரு எப்படி சொல்றது ஃபிக்ஸ் பண்ணாம இருந்தது வந்து எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலா எல்லா டீமோட எங்க டீம்ல ஆர்சிபி மிடில் ஓவர் வந்து ரஜத் பட்டிதர் இருக்கவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு நான் கெஸ் பண்றேன். ஏன்னா ஸ்பின்னரை வந்து ஈஸியா டேக் ஆன் பண்றான். ஈஸியா ஸ்பின்னர் அடிக்கிறான், எந்த தடுமாற்றமும் இல்லை. அந்த துரேந்தர் பிளே, ரஜத் பட்டிதர் இஸ் கிரேட் அட் மிடில் ஆர்டர். நெக்ஸ்ட் ஒரு ஜிதேஷ் சர்மா வந்து லாஸ்ட் ஃபியூ மேட்சஸா பேட்ல பண்ணல, ஒரு டக்கு அந்த மாதிரி இருந்தாலுமே லாஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு நல்ல டச்சில் இருக்க மாதிரி தெரியுது. மீன்வைல் இன்னும் நிறைய சான்ஸ் கிடைக்கல, மோஸ்ட்லி முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த டைம் அடுத்த இந்த வாரம் அப்கமிங் மேட்ச்ல சான்ஸ் கிடைச்சதுன்னா இன்கேஸ் அவர் ஒரு நாள் ப்ரூவ் பண்ணலாம். As a finisher, Tim David is excellent. Next, I want to talk about Singapore சித்தப்பா பவுலர். அவருக்கு பவுலிங் போட்டா செத்தப்பா. ஈஸியா டேக் டவுன் பண்ற பேட்ஸ்மேன் டிம் டேவிட். அவருக்கு லென்த் பாலே போட்டா அவர் இருக்கிற ஹைட்டுக்கு வெளியில தான் அடிக்கிறாரு. சின்னசுவாமி கிரவுண்டு அவருக்கு மட்டும் சின்னதா தெரியுதா என்னன்னு தெரியல. அடிக்கிறது எல்லாம் 195 மீட்டர்ஸா இருக்கு. ஸ்பின்னர்ஸ் போட்டாலும் சரி, முதல் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் வீக்கா இருந்தாரு மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கும்போது. இப்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு பேக் ஃபுட்ல ஃப்ரண்ட் ஃபுட்ல பிரிச்சு எடுக்கிறாரு. நெக்ஸ்ட் செப்பர்ட், அவரை பத்தி சொல்ல தேவையில்ல. சான்ஸ் கிடைச்சா கன்ஃபார்ம் அவரு பிரிச்சு எடுப்பாரு. நெக்ஸ்ட் எடுத்ததையும் வி கோயிங் இன்டு பவுலிங் யூனிட், ஆர்சிபியோட பவுலிங் யூனிட். ஒரு நாள் பாண்டியா அதான் பவுலிங் பத்தி பேசினா போதும். அண்ட் பேட்டிங் இங்க துரேந்தர் இருக்கான், அங்க சித்தப்பா அவன் விட்டான் செப்பர்ட், அப்புறம் தான் குருணால் பாண்டியா. அவனுக்கு பேட்டிங்கே வரதில்லை. அதனால நான் பவுலிங் பத்தி சொல்றேன் பாரு. யூ கேன் எப்படி சொல்றது வேணா எழுதி வச்சுக்கோ. இன்னொரு துரேந்தரா குருணால் பாண்டியா வந்து பேட்டிங்ல வந்து அடிப்பான் பாரு, வின்னிங் ஷாட், அதாவது வின்னிங் ரன் அடிப்பான் ஒரு மேட்ச். சரி, ஓகே. ஆர்சிபியோட பவுலிங் நோ சேஞ்சஸ் தான் நினைக்கிறேன். மேபி ஹேசல்வுட் ரெஸ்ட் பண்ணலாம். ஸ்பின்னிங் அட்டாக் ஓகே, நல்லா இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கும் நல்ல, எப்படி சொல்றது, புவனேஸ்வர் குமார் ஓல்ட் டாக், ஹி காட் வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு. புவனேஸ்வர் குமார் ஓல்ட் டாக், எக்ஸலண்டான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர். கரெக்டான லைன் அண்ட் லென்த் எப்போ போடணுமோ பெர்ஃபெக்டா போடுறாரு. இப்ப இருக்க நியூ பவுலர்ஸ் பார்த்து கத்துக்குன்னு நான் சொல்லக்கூடிய பவுலர்னா அது புவனேஸ்வர் குமார். ஓவராலா இந்த ஸ்குவாட் ரியலி லுக்கிங் குட். பட் இது ஒரு டே கேம். வி ஹாவ் டு லுக் இன் டு ஆப்பனண்ட் as well as opponent. Let get into DC ஓட ஓப்பனிங்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். உன் தாட்ஸ்? ஓப்பனிங் கேஎல் ராகுல் அண்ட் 11 நிசங்கா இல்ல 10 நிசங்கா, அது எனக்கு அந்த நேம் வரல. பட் ஓப்பனிங் வந்து அந்த 11 சங்காவும் நல்லா அடிச்சான். கேஎல் ராகுலும் ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். மேபி கேஎல் ராகுல் இஸ் கிளாசி ராகுல். ஹோம் கிரவுண்ட் போன டைம் சின்னசாமி அவனோட இருக்கா அவனோட ஹோம் கிரவுண்ட் சின்னசாமிங்கிறது வந்து அவனோட கர்நாடகா பிளேயர்னால அவன் அந்த கிரவுண்ட் ஃபீல்ட்லயே கரைச்சு குடிச்சிருப்பான். சோ எனக்கு தெரிஞ்சு அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். விராட் கோலியோட ஓப்பனிங் எனக்கு தெரிஞ்சுதான் ஒரு என்னன்னா ஒரு டே கேமா இருக்கனால மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருக்கப்ப கொஞ்சம் ஈஸியா ரன் அடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஏன்னா பவுலிங்கோட ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க அந்த ஹீட்டுக்கு ஹியூமிடிட்டி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்ட் தான். பட் செகண்ட் இன்னிங்ஸ் அட்வான்டேஜ் கொடுக்கும். இல்ல செகண்ட் இன்னிங்ஸ் தான் அட்வான்டேஜ் கொடுக்கும். ஏன்னா கடைசி ஒரு 10 ஓவர் ஃபிளட் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிடுவாங்க. அப்போ பிட்ச் ஒன்னும் கொஞ்சம் பெட்டரா பிளே ஆகும். ஓல்டு பால் லைட்ஸ் ஆன் பண்ணும்போது பிட்ச் கொஞ்சம் பெட்டரா வின் பண்ற சொல்ல ரன் அதிகமா கொடுக்க முடியும்னா ரன் கொடுத்துருவாங்க. பவுலர்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஹியூமிடிட்டினால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடும். கொஞ்சம் மேபி லூஸ் பால்ஸ் நிறைய வரலாங்க. அப்படியும் பார்க்கலாம். ஸ்பின்னர்ஸ் கேம்குள்ள இருப்பாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். செகண்ட் இன்னிங்ஸை விட ட்ரையா இருக்கும் விக்கெட், ஹீட். செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த வெயில் எல்லாம் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் விக்கெட் வந்து ஃபிளட் லைட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பிளாட்டா இருக்கும், கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுக்கும். அதனால ஃபிளட் லைட்ஸ் வந்துருச்சு, டாஸ் வச்சா மேட்ச் முடிச்சுன்னு சொல்ல முடியாது. நல்லா போடணும். நெக்ஸ்ட் எடுத்ததையும் அவங்களோட மிடில் ஆர்டர். போன மேட்ச் 1 டவுன்ல சமீர் ரிஸ்வி வந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் போரல் ஒருத்தர் இருக்காரு, ஹீ கேன் கான்ட்ரிபியூட் வெல். மேபி அவர் எடுத்துட்டு வந்தா 1 டவுன் ஆட வைக்கலாம். நிதிஷ் ராணா நீ வேணவே வேணாம் அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் 2 டவுன்ல யார் வராருன்னா ரிஸ்வி. நிறைய மேட்ச் ஃபர்ஸ்ட் இனிஷியலா 3 மேட்ச் ஜெயிச்சதுக்கு காரணமே அவரு தான். அவரை பத்தி பேசணும்னா சிஎஸ்கேல இருந்து அடிச்சு துரத்துனாங்க. என்னையாடா துரத்துற அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சூப்பர்வா விளையாண்டு கொடுக்குறாரு டிசிக்கு. நீ என்ன நினைக்கிற? அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் எல்லாம் வராங்க. அக்ஷர் பட்டேல் மேபி 1 மேட்ச்
2 மேட்ச். இல்ல ரிஸ்வி சும்மா நல்லா உருட்டி தான் பெர்ஃபார்ம் ஆடுவாரு. பண்ணியிருந்தான். இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கணும், ரிஸ்வி பண்ணியிருக்கணும். மேபி யங்ஸ்டர் தானே, போக போக டச் பண்ணிப்பான், கேட்ச் பண்ணிடுவான். ஐ திங்க் வந்து ரெண்டு டீம்லோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபிட்ட தான். அப்புறம் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அசிதோஷ் சர்மா, மில்லர், ஸ்டப்ஸ் லுக்கிங் வெரி டேஞ்சரஸ் நினைக்கிறேன். ஆர்சிபிக்கு காம்படேட் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல ஃபினிஷர்ஸ் உண்மையாலே வச்சிருக்காங்க. ஸ்டப்ஸும் மில்லரும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மில்லர் ஆஸ் யூஷுவல் கேம் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போயிடுவாரு. அந்த ஃபினிஷிங் ஒரு 22 ஒரு 15 ரன்ஸ் வந்து யார் ஃபினிஷ் பண்ணுவாங்க ஒரு கொஸ்டின் மார்க். ஓகே, ஓவராலா பேட்டிங் லுக்ஸ் டீசென்ட். ஆர்சிபியோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பிலோ பேர் தான், பட் தே கேன் காம்பேட். நெக்ஸ்ட் அவங்களோட பவுலிங் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. லுங்கிசானி நிகிடி ஈவினிங் மேட்ச் ஸ்பின்னர்ஸ் கம்மிங் இன் டு த கேம். டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போட்டாங்கன்னா எடுத்தது யூடிசி. தே காட் குட் சான்ஸ் டு வின் த கேம். குல்தீப் யாதவ் he will be very vital if he comes into rhythm. Next அக்சர் பட்டேல் ஸ்பின் டர்னர் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா விக்கெட் ஸ்லோவா இருந்துச்சுன்னா அவர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரஜத் பட்டிதாரா இருந்தாலும் திணறுவாங்க. ஏன்னா அக்சர் பட்டேல் he can be very dangerous when wicket was slow. லுங்கிசானி நிகிடி கரெக்டா ஸ்லோயர் பால்ல கரெக்டா போடுறாரு. முகேஷ் மெக்ரா கொஞ்சம் நியூ பால நல்லா போடுறாரு. டெத்லயும் யார்கர் போட்டு மேனேஜ் பண்ணுவாரு. ஏன்னா இந்த ஆர்சிபியோட பேட்டிங்கை உடைக்க முடியுமா, தட்ஸ் அ கொஸ்டின். நெக்ஸ்ட் எடுத்ததையும் நட்ராஜன் 7th ஓவருக்கு அப்புறம் தான் எடுத்துட்டு வராங்க. ஹி கேன் பி வைட்டல் இன் மிடில் ஓவர்ஸ், பட் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஓவரால் இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு? டிசி ஸ்குவாட் வெல் பேலன்ஸ்னு சொல்ல முடியும். ஆக்சுவலா ரொம்ப ஆவரேஜ் பிலோனா சொல்ல முடியாது. ஃபார் ஆவரேஜ்க்கு மேல ஒரு பேலன்ஸ்டு சைடா தான் சொல்ல முடியும். ஸ்குவாட் ஆக்சுவலா சொல்ல போனோம்னா நல்ல ஸ்குவாடு தான், நல்லா ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கா போகும் ஒரு டே மேட்ச். ஸ்பின்னர்ஸ் நல்லா அசிஸ்ட் பண்ணும். ஸோ ஸ்பின்னர்ஸ் கையில மேட்ச் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. குட். ஸோ நல்ல குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், குருணால் பாண்டியா, சுயா சர்மா இவங்க 4 பேர்த்துல மேட்ச் இருக்குன்னு கூட சொல்லலாம். கரெக்ட். ஹெவி டர்னிங் பிட்ச் இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் த ஃபைனல் ப்ரெடிக்ஷன். யாரு த பேட்டர் டு வாட்ச் அவுட்டா இருப்பா? ஐ கோ வித் கேஎல்ஆர். இந்த டைமும் அது மாதிரி பண்ணுவாருன்னு தெரியல, பட் ஸ்கோர் குட் ரன்ஸ், குட் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவாரு இந்த மேட்ச்ல. நீ யார சொல்ற? சுரேந்தரா, ராஜப்பா, பார்க்கலாம். ரஜத் பட்டிதர் பார்க்கலாம் டே கேம்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு. இஃப் ஹி டஸ் இட்ஸ் குட் ஃபார் ஆர்சிபி. பவுலிங், த பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார், ஐ கோ வித் குல்தீப் த சைனாமேன். விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நிறைய பேர் டேக் டவுன் பண்றாங்க ஆர்சிபில பேட்டிங் லைனப்ல. ஐ திங்க் அப்ப அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானும் குல்தீப் சொல்லான்றதா, பட் ஐ கோ வித் நாளைக்கு வந்து ஐ வில் கோ வித் சுயா சர்மா. சரி, ஓகே, லெட்ஸ் see. நெக்ஸ்ட் யார் ஜெயிக்க போறான் அதோட இந்த செக்மெண்ட்டை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. ஐ கோ வித் ஆர்சிபி நல்ல ஸ்குவாட் இருக்கு, பட் எனக்கு லைட்டா டெல்லிக்கு சான்ஸ் கொடுக்கலான்னு தோணுது. ஏன்னா டே கேம் ஸ்பின்னர்ஸ் கேன் கான்ட்ரிபியூட் வெல், கொஞ்சம் நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. பட் ஸ்லைட் எட்ஜ்னால ஆர்சிபிக்கு நான் போறேன். ஐ கோ வித் ஆர்சிபி வித் ஸ்லண்டர் எட்ஜ். நீ என்ன நினைக்கிற? ஆர்சிபி தானே? ஐ வில் ஆல்சோ கோ வித் ஆர்சிபி. சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இம்பார்ட்டன்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு நன்றி.